ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஆஃபீஸ் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர்: நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி. இந்த கம்பெனி, அதாவது ஆஃபீஸ் கம்பெனி பாத்தீங்கன்னா 2014 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஃபிளெக்சிபிள் ஒர்க் ஸ்பேஸ் சொல்யூஷன் தர கம்பெனியா இருக்கிறாங்க. அதாவது ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு தேவையான இடத்தை கொடுக்குற கம்பெனியா இருக்காங்க. ஸோ இவங்களோட கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் ஐடி ரிலேட்டட் கம்பெனியா இருக்காங்க. அதனால தான் ஐடி துறை சார்ந்த கம்பெனி தமிழ்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாம எஸ்எம்இ கம்பெனிஸ் இருக்காங்க. லார்ஜ் கார்பரேஷன்ஸும் இவங்களோட கிளைண்ட்ஸா இருந்திருக்காங்க. இந்த கம்பெனியோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஓவராலா இந்த கம்பெனி ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி. ஆனா அவங்க லாசஸ கணிசமா குறைச்சிருக்காங்க. ரெவன்யூ பாத்தீங்கன்னா 178 கோடியா 2021 இருந்தது. 2022 257 கோடியா உயர்ந்திருக்கு. 2023 545 கோடியா உயர்ந்திருக்கு. 9 months financial 2024 அது 614 கோடியா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இவங்க ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் 6 மடங்கு 3 மடங்கு உயர்ந்திருக்கு. நெட்வொர்த் இந்த கம்பெனிக்கு 247 கோடியா வந்திருக்கு. நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 123 வந்திருக்கு. நாட் ஆனுவலைஸ்ட் பேசிஸ்ல டோட்டல் borrowings 23 கோடி அளவுக்கு இருக்கு. இது மேனேஜபிள் டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 0.02 அளவுக்கு இருக்கு. ஆபரேஷனல் சீட்ஸ் பாத்தீங்கன்னா, அதாவது ஒர்க்கிங் சீட்ஸ் இவங்களோட ஸ்பேஸ் ஏரியால எவ்வளவுலாம் ஆக்குபைடா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30,253 இருந்தது. 79,946 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் கிளைண்ட்ஸும் 1020 இருந்தது. 2,295 ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. ஆபரேஷனல் சார்ஜபிள் ஏரியா பாத்தீங்கன்னா, ஸோ இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்ட் விட்டு அதுக்கேற்ற அமௌண்ட் பார்க்கலாம். அந்த ஆபரேஷனல் சார்ஜபிள் ஏரியா 1.46 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டா இருந்தது. 4.10 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பிஎஸ் யாருமே கிடையாது. பிரைவேட் ஈக்விட்டி பிளேயர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. லைக் ஸ்மார்ட் ஒர்க்ஸ், ஒர்க் ஃபோர்ஸ், டேபிள் ஸ்பேன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க. அதுல ப்ராஃபிட் மேக்கிங் ஃபர்ம் பாத்தீங்கன்னா டேபிள் ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட் 22 மேல இருந்து 27 மே 2024 வரைக்கும். இஷ்யூ பிரைஸ் 364 ரூபாய் 383 ஒரு ஷேர் இருக்கு. நீங்க இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா 36 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ வெறும் 128 கோடி தான். ஓஎஃப்எஸ் தான் என்டையர் ஐபிஓ கான்ட்ரிபியூட் பண்ணது 470 கோடி அளவுக்கு. ஐபிஓ சைஸ் 598 கோடி. லாட் சைஸ் பாத்தீங்கன்னா 39 ஷேர் 14,937 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். ரீட்டைல் அலோகேஷன் 10%. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 28 மே 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 29 மே 2024. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 29 மே 2024. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 30 மே 2024 இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூலே 41% இருந்தது. போஸ்ட் இஷ்யூல அது 30% குறைய பொழுது. ஆல்மோஸ்ட் 70% பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருக்க போறாங்க. ஸோ வாலட்டிலிட்டி மூவ்மெண்ட் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஒன்ஸ் இந்த ஸ்டாக் லிஸ்டிங் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோக்ரஸ் ஆகும் பொழுது. இப்போ இந்த கம்பெனில அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, லிஸ்டிங் ஏஜ் எப்படி இருக்க போகுது, பிசினஸ் ஓவர்வியூ, கம்பெனி ஓவர்வியூ, ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சரியா இருக்குமான்னு சொல்லி பாத்துருவோம். முக்கியமா இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணது பிளெக்சிபிள் மார்க்கெட் ஸ்பேஸ். அது 10 to 11% சிஏஜிஆர்ல இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ரேபிடா இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. முக்கியமா டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ்ல நிறைய ஐடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால, லைக் பெங்களூர், டெல்லி, குர்கான் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஓவராலா ஆக்குபென்சி ஆவரேஜா 80% ஆக்குபென்சி இருக்கு. ஏன்னா கோவிட்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ரிட்டர்ன் டு ஆஃபீஸ் கொண்டு வராங்க. ஸோ அதை பார்க்கும்பொழுது 80% ஆக்குபென்சி லெவல் இருக்கு. பிளஸ் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இந்த 16 சிட்டிஸ்ல இந்த பிளெக்சிபிள் ஒர்க் பேஸ் செக்மெண்ட்ல பெஞ்ச் மார்க் அடிப்படையில நம்பர் 1 கம்பெனியா இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் கான்ட்ராக்ட் வித் கஸ்டமர்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. இவங்களோட ஆக்குபென்சி ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 75.10% அளவுக்கு ஆக்குபென்சி ரேட் இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஃபினான்ஷியல் இவங்க ஆவரேஜ் இபிஎஸ் நெகட்டிவா தான் இருந்திருக்கு. ஆவரேஜ் ரிட்டர்ன் நெட்வொர்த்தும் நெகட்டிவா இருக்கு. லாஸ் ஆனா குறைச்சிருக்காங்க. இவங்களோட இஷ்யூ பாத்தீங்கன்னா பிரைஸ் டு புக் வேல்யூ 9.63 இருக்கு. இது 9 months financial 2024 டேட்டா எடுத்து பார்க்கும்பொழுது, இதே போஸ்ட் ஐபிஓ எடுத்து பார்க்கும்பொழுது 7 times புக் இருக்கு. கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ஸ் தான் நான் பாக்குறேன் பேஸ்ட் ஆன் பிரைஸ் டு புக் வேல்யூ. ஏன்னா இவங்க நெகட்டிவ் பிபிஐல லிஸ்ட் ஆக போறாங்க. காரணம் ஒரு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருக்கறனால. கடன் ஓரளவுக்கு மேனேஜபிள் கடன் இல்ல வெர்ச்சுவல் டெட் ஃப்ரீ கம்பெனியா இருக்காங்க. ஆர்ஓசிஇ மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா 10.88% 49
17.91% வந்து உயர்ந்திருக்கு. கம்பெனி என்ன நோட் குடுத்திருக்காங்கன்னா, இவங்களோட லாஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சு ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா வருங்காலத்துல மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா வரும் பினான்சியல் இயர்ல மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. கரண்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா, ஒரு ஷேருக்கு ரூ. 105 அளவுக்கு இருக்கு. ரூ. 488 இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. 27.42% லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த கம்பெனில இருக்க ரிஸ்க் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் இவங்களோட டெப்ரிசியேஷன் காஸ்டும் சரி, அமார்டைசேஷன் காஸ்டும் சரி, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸும் சரி, ஃபினான்ஸ் காஸ்டும் சரி, இவங்களோட ரெவன்யூல பாதி அமௌண்ட் வந்து எடுத்துக்குது. இயர் ஆன் இயரும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பென்சஸும் வந்து பாத்தீங்கன்னா கணிசமா இவங்களோட ரெவன்யூ மாதிரியே வந்து நல்லாவே உயர்ந்திருக்கு. ஸோ அதனால இவங்கள வந்து ப்ராஃபிட் பார்க்காத கம்பெனியா வந்து இருக்காங்க. பிளஸ் இந்த கம்பெனி வந்து ஷார்ட் டேர்ம் கிளைண்ட்டை கம்மி தான் மேக்ஸிமம் போர்ஷன் ஆஃப் ரெவன்யூ இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் கிளைண்ட்னா எதை மீன் பண்ணுதுன்னா 24 மந்த்ஸ், அதாவது 2 வருஷம் இவங்களோட ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற கிளைண்ட்ஸை நம்பி தான் வந்து இருக்காங்க. முக்கியமா ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் இக்கோசிஸ்டம் நம்பி வந்திருக்காங்க. ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பிரச்சனைல வந்திருக்கு. அவ்வளவு ஈஸி ஃபண்டிங் கிடைக்காதனால அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லி நான் நினைக்கிறேன். பிளஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அசெட் லைட் மாடல்ல இருக்காங்க. இவங்களுக்கு ஓன் ஸ்பேஸ் வந்து கிடையாது. ஒரு ஸ்பேஸ் இவங்களே ஜென்ரேட் பண்ணி அதை வந்து லீஸுக்கு அது மூலியமா அமௌண்ட் பாக்குற கம்பெனியா வந்து இருக்காங்க. அதுல வர ரெவன்யூவா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்டா இருந்தாலும் சரி, அந்த ஓனர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா நியர்லி 10% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து அதுவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. பிளஸ் இவங்களோட 33% அளவுக்கு அசெட் வந்து ஸ்ட்ரெயிட் லீஸ் மாடல், அதாவது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆள் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவங்க ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் வந்து அந்த ஓனருக்கு கொடுக்க வேண்டிய மாடல்ல வந்திருக்காங்க. அது 33% இருக்கு. அதுவும் இவங்க ரெவன்யூ பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஓவராலா இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்ஸ், கோ ஒர்க்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்திருக்காங்க. டேபிள் ஸ்பேஸ் வந்திருக்காங்க. இந்த டேபிள் ஸ்பேஸ் மட்டும் தான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா இருக்காங்க. மத்த கம்பெனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியா வந்து இருக்காங்க. சோ லிஸ்டிங் கெயின்ஸ் அப்ளை பண்றவங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கம்பெனி ஒரு சுமாரான லிஸ்டிங் கெயின்ஸ் தரத்துக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கம்பெனியோட ஆபரேஷனல் சீட்டா இருந்தாலும் சரி, ஆக்குபன்சி ரேட்டா இருந்தாலும் சரி, சார்ஜபிள் ஏரியா வந்தாலும் சரி நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. லாஸும் கணிசமா குறைச்சிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா வேல்யூவேஷன்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது பிரைஸ் டு புக் வேல்யூ நியர்லி 7 டைம்ஸ் வருது. போஸ்ட் ஐபிஓ பேஸ்ல, இதே ப்ரீ ஐபிஓ பேஸ்ல நியர்லி 8 டைம்ஸ் வந்து வருதுங்க. வேல்யூவேஷன்ஸ் நெகட்டிவ் பிஒஇல வந்து இருக்காங்க. இவங்க எக்ஸ்பென்சஸும் சரி, அதே மாதிரி இவங்க வந்து இவங்களோட ஒரிஜினல் ப்ரொமோட்டர்ஸ்க்கு, அதாவது ஒரிஜினல் அந்த பில்டிங் வச்சிருவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டும் சரி கணிசமா வந்து உயர்ந்திருக்கு. இப்போதைக்கு ஹைபிரிட் ஒர்க் மாடல் தான் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அது கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ போஸ்ட் ஐபிஓல வந்து இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இவங்க கம்பெனி சொன்ன மாதிரி லாஸ்ல இருந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியா மாறுறாங்களா, அப்ப வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து கன்சிடர் பண்றது வந்து கரெக்டா இருக்கும். ஒருவேளை நீங்க இது லாங் டேர்ம் பிளே அப்படி நினைச்சு இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, போட்ட பணத்தை எடுக்க கன்சிடர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல ஆட் பண்ணுங்க. நீங்க கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, இல்ல மாடரேட் ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. போஸ்ட் ஐபிஓல பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்றதுதான் கரெக்டா இருக்கும். இப்போதைக்கு இந்த ஐபிஓ வெயிட் அண்ட் வாட்ச் ஐபிஓ மட்டும் தான் சொல்லி நான் நினைக்கிறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை அனலைஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.